ஒரு குவாலிட்டியான அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி தான் இந்த பில்ட்வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்ட்வைஸ் அஷூரன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஸ்டேர்கேஸ் கான்கிரீட் போட்டிருந்தோம் அண்ட் லிண்டல் கான்கிரீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அந்த ஸ்டேர்கேஸ் கான்கிரீட்டுக்கு மேலே வந்து கொஞ்சம் செவுரு வச்சு கட்டணும் அந்த ரெண்டு சைடில். அதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ் வெல் அஸ் இன்றைக்கி நம்ம எல்லா காலம் பில்லருக்கும் வந்து ஷூ மார்க் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு 7/1/2026 இன்னைக்கு ஷூ மார்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ தண்டபாணி என்ன மார்னிங்கே வந்துட்டாரு. அவர் எல்லாத்துக்கும் ஷூ கொண்டு வந்தார். அந்த ஷூவை வந்து எல்லா காலம்லையும் வச்சு அது ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறத தண்டபாணி என்ன வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டு இருந்தார். அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம டீமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷூவை வந்து ப்ராப்பராக எல்லா காலம் பில்லர்லையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. தண்டபாணி என்ன தூக்கு கொண்டு வச்சு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறத மெஷர் பண்ணார். ஆஸ் வெல் அஸ் ரெண்டு காலம் பில்லருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கயிறு கட்டி அது ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத தண்டபாணி என்ன என்ஷூர் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம டீம் மெம்பர்ஸும் என்ஷூர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிண்டல் கான்கிரீட் முடிச்சதுக்கு அப்புறமேல அப்படியே செவுரு வச்சு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காலம் பில்லர் எங்கெல்லாம் ரைஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து கேப் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பலகை அடித்து அதில் வந்து கான்கிரீட் போட்டுருவாங்க. ஸோ வந்து காலம் பில்லர் அந்த மாதிரி ரைஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி வந்து பண்ணலை. நம்ம மேஸ்திரி தண்டபாணி அண்ணாவும் அண்டு இன்ஜினியர் ஷேகரும் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு காலம் பில்லரை ரைஸ் பண்ணிடலாம், ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமேல் செங்கல் வச்சு கட்டலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா அந்த காலம் பில்லரை ரைஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிண்டல் கான்கிரீட் முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக பாக்ஸ் அடித்து அந்த பாக்ஸில் கான்கிரீட் போட்டுருவாங்க. பட் நம்ம மேஸ்திரி தண்டபாணினா என்ன சொன்னார்னா ஷூ வந்து மேக் பண்ணிடலாம், ஷூ மேக் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம கான்கிரீட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷூ மேக் பண்ணுறதுக்கு தான் இப்போ நீங்கள் அந்த ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஷூ மேக் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு இந்த சின்ன பாக்ஸை வச்சு சின்ன ஷூ வந்து ப்ராப்பராக மேக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேலு நம்ம கான்கிரீட் போட வேண்டிய அந்த பாக்ஸை கொண்டு வந்து டைரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து காலம் பில்லர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ஜினியர் ஷேகரும் அண்ட் தண்டபாணி அண்ணா மேஸ்திரியும் டிசைட் பண்ணாங்க. அதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் எந்த மெத்தடும் தப்பு இல்லை. பட் இப்போ நம்ம சூஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஷூ ஃபஸ்ட்டு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் பாக்ஸை வச்சு அதில் கான்கிரீட் போடலாம், அதுக்கப்புறம் செவுரு வச்சு கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணது. இது வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக வரும். காலம் பில்லர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட நம்பிக்கை. அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 12:30 அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷூ மேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி வச்சு அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கான்கிரீட் மிக்சரை கொண்டு வந்து உள்ளே போட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது கிராவல் அண்ட் எம் சாண்டு அண்டு சிமெண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த உள்ள பாக்ஸில் போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த கரண்டி வச்சு நல்லா உள்ளே குத்தி விடுவோம். ஸோ தட் கேப் எதுவும் இருக்கக்கூடாது, ஏர் கேப் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நல்லா குத்தி விட்டுட்டு அண்டு அந்த மிக்சரை வந்து நல்லா போடுவோம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஃபைனலாக மேலே வந்து சிமெண்ட் வந்து ரா சிமெண்ட்டை எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுருவோம். ஸோ தட் நல்லா செட் ஆகும், குயிக்காக செட் ஆகும். அப்புறம் அந்த ஷூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த அந்த ரா சிமெண்ட்டை வந்து மேலே நல்லா தூவி விடுவோம். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேலு நல்லா அந்த நல்லா தட்டி விடுவோம். ஸோ தட் நல்லா ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆயிரும், ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கிராவல் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே வந்து நல்லா ஊனி வச்சுருவோம். அப்படி கிராவல் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம போடும்போது அதில் வந்து நல்ல கான்கிரீட் வந்து மேலே ஃபிக்ஸ் ஆகும். அதை பாக்ஸ் போட்டு மேலே கான்கிரீட் போடும்போது அந்த கேப்பில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அதை எப்படி நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேஸ்திரி தண்டபாணினா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஷூவை வந்து வச்சுட்டு அது ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாரு. அந்த தூக்கு குண்டை வச்சு செக் பண்ணுறது. தென் ஒரு ஷூக்கு இன்னொரு ஷூக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறத வந்து கயிறு கட்டி எல்லாம் மெஷர் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தாரு. தென் ஃபைனலாக என்ன பண்ணார் அப்படின்னா அவரே வந்து ஷூ மேக் பண்ண இறங்கிட்டாரு. அதை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு ஷூ மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேர்கேஸ்க்கு மேலே ஃபஸ்ட்டு செவுரு வச்சு கட்டணும், அதுக்கப்புறமேலு லிண்டல் கான்கிரீட் போடணும், அதுக்கப்புறம் தான் ஷூ மேக் பண்ண முடியும். அது வந்து 8/1/2026 பண்ணோம். இப்போ நம்ம பார்க்குறது ஏற்கனவே நம்ம ஸ்டேர்கேஸ் கான்கிரீட்டும் லிண்டல் கான்கிரீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6/1/2026 தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஸ்டேர்கேஸ் கான்கிரீட்டுக்கு மேலே வந்து செவுரு வச்சு கட்டணும்.
அது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கே பண்ண முடியாது. அதாவது 6/1/2026 பண்ண முடியாது. நம்ம அடுத்த நாள் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த ஸ்டேர்கேஸ் கான்கிரீட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேலு அடுத்த நாள் அதாவது 7/1/2026 நம்ம கல்லு வச்சு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இது எந்த லெவலுக்கு கட்டணும் அப்படின்னா நம்ம லிண்டல் லெவலுக்கு கட்டணும். பிகாஸ் அதுக்கு மேலேயே நம்ம லிண்டல் கான்கிரீட் போட வேண்டியது இருக்குது. அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கல் வச்சு அந்த 2 சைடு மட்டும் ஸ்டேர்கேஸோட லேண்டிங் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 சைடில் மட்டும் கல் வச்சு கட்டிகிட்டு இருக்கோம். அது வந்து லிண்டல் லெவலுக்கு கட்டணும். அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லிண்டல் கான்கிரீட் போட வேண்டியது இருக்குது. அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. வீடியோவோட எண்டு வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ரெட் பிரிக் வச்சு கட்டிட்டு இருக்காங்க. அது வந்து லிண்டல் லெவல் வரைக்கும் வச்சு கட்டுவாங்க 2 சைடும். அதுக்கப்புறமேல் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து கான்கிரீட் வந்து போடுவாங்க. இது 2ம் தான் இந்த வீடியோவோட எண்டு வரைக்குமே ரிப்பீட் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸுடன் சந்திப்போம்.